வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு 2 வாழை மரம் கட்ட போறேன்டி. வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு 2 வாழை மரம் கட்ட போறேன்டி. பந்தல் ஒண்ணு போட்டா போதுமா, பொன்னிகின்னு வேணாமா. பந்தல் ஒண்ணு போட்டா போதுமா, பொன்னிகின்னு வேணாமா. பொன்னில்லாத கல்யாணமா. வாடி, யாரையும் காணுமேனு வீதியில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ ஏது வந்தியே. என்னக்கா அம்பிட்டு சீக்கிரமா தெருவுக்கு வந்துட்டீங்க? அடியே திமிர் பிடிச்ச நீலாம்பரி, தெருவுக்கு வரலடி. தெருவுல வந்து யாராவது வர்றீங்களான்னு பார்த்தேன். உடனே நான் எப்படா தெருவுக்கு வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறேன். வீட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்காம வீதியில உட்காந்து வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருந்தா கட்டிச்சு தெருவுல தான் திரிய வேண்டியது இருக்கும். என்னடி அங்க பார்த்து முணங்கிட்டு இருக்க? பாட்டு பாடு, நம்ம கோய் பாட்டு பாட்டு. அது சரி, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல்? அது ஏண்டி கேக்குற? எங்க வீட்டுல இன்னைக்கு பெருசா ஒண்ணு இல்ல. பெருசா என்ன? உங்க வீட்டு கட்டிலு, மிக்ஸி, பீரோல் இதெல்லாம் போட்டு சமையல் பண்ணுவீங்களா? ஏய், உனக்கு சரியான கொழுப்பு தானே டி. என்னத்த சமைச்சீங்களா அதை சொல்லுவீங்களா? பெருசா பண்ணல சிறுசா பண்ணலன்னு. அதுவாட்டி சாம்பார் வச்சேன், கத்திரிக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மாங்காய் வெட்டி போட்டேன். சும்மா டேஸ்ட் மனமும் சூப்பரா இருந்துச்சுடி. சமைச்சவங்க கிட்ட நல்லா தான் சமைச்சேன்னு சொல்லுவாங்க, சாப்பிடுறவங்க கேட்டா தானே தெரியும் அது நல்லா இருந்துச்சா இல்ல நாரிக்கிட்டு இருந்துச்சான்னு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? சரி சரி, கோச்சிக்காதீங்க. ஆமா, காய் இது வைக்கலையா? அவியல், பொரியல், கூட்டு ஏதாவது? பீட்ரூட் கூட்டு வச்சிருந்தேன் டி, நல்ல துருவி அதை எண்ணெயில வதக்கி செம டேஸ்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு இல்லையானு உங்க பிள்ளைக்கு தான் தெரியும். திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. உன்னைய திருத்தவே முடியாது டி. ஆமா, உங்க வீட்ல என்ன சாப்பாடு? எக்கா, எனக்கு இன்னைக்கு ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும் போல வாய் ஊறுதுக்கா. அதான் உங்க வீட்ல ஒரு சிக்கனு, மட்டனு, கருவாடு, மீன் குழம்பு எதுவும் வச்சிருப்பீங்களோன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஏண்டி, நான் வச்ச சாம்பாரையும் பீட்ரூட்டையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க? உன் வீட்ல மொத்தமே நீ சமைக்கவே இல்லை, இதுக்கு தான் இந்த வரத்தா? மட்டன் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், பொதுவா நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் சாம்பார், கூட்டு, பொரியல்னா கட்டுப்பாகாதாக்கா. ஓசியில மட்டும் குழம்பு வாங்கலான்னு வந்தா ஒண்ணும் இல்லை எனக்கு. நீ ஓசியில வாங்க வருவன்ட்டு நான் 5 கிலோ கறி எடுத்து வைக்கணும் பாரு. பொடி பொடி போக்கத்தவளை. வெள்ளிக்கிழமை அதுமா வாய் கொடு கொடுங்குதோடி. ஏக்கா, வெள்ளிக்கிழமை வீட்டுல தான் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யார் வீட்லயாவது வச்சா அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. அதான் உங்க வீட்டுல இருந்தா வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆமாட்டி, எனக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஆனா என் வீட்டுல என் மாமியாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா நான்வெஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் நானும் ஏதாவது நான்வெஜ் யாராச்சும் பண்ணாங்கன்னா வாங்கி சாப்பிடலாம் நினைச்சேன். நீ பண்ணலையா? போடி. ஆக மொத்தம் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க. பட் யார் சமைக்கிறதுக்கு ரெடியா இல்ல, அப்படித்தானே? வாங்க நைன்டாரக்கா, உங்க வீட்லயே அது நான்வெஜ்ஜா? பேசாம நம்ம எல்லாம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாதிரி ஸ்விக்கி, சொமோட்டோன்னு சொல்றாங்கல்ல, அதுல. வாவ், ஐடியா நல்லா இருக்கே. பேசாம ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். ஆர்டர் பண்றதா பண்றீங்க, எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிருங்கடி. ஆனா அதெல்லாம் ரேட் அதிகமா இருக்குமே, என்ன பண்றது? ஆளு கொஞ்சமா ஷேர் பண்ணிப்போம். எப்படி எப்படி மதினி, ஐடியாலாம் நல்லா தான் போடுறீங்க. ஆனா நம்மள மாதிரி குட்டி குட்டி கிராமத்துக்கெல்லாம் ஸ்விக்கி, சொமோட்டோலாம் ஆர்டர் கொண்டு வர மாட்டேன். அது தெரியுமா உங்களுக்கு? நாம தான் வேணா பக்கத்து ஒரு ஊர்ல போய் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். இந்நேரம் யாரு வாங்குறதுடி? ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட வேண்டியதான். வழக்கமா சின்ன பொண்ணு ஏதாவது வித்துக்கிட்டு இருப்பா. வெள்ளிக்கிழமை சிக்கன் விற்காத, மட்டன் விற்காதுன்னு சொல்லி அவளை வேற நம்ம சொல்லி வச்சுட்டோம். இப்ப என்ன பண்றது? ஏதாவது சூத்த கத்திரிக்கை வித்திட்டு திரிவாளா இருக்கும். என்ன தெருப்பக்கம் வந்தாளா? என் வீட்டுக்கு வரல? வெள்ளிக்கிழமை எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு நல்லமா வருவாளா இருக்கும். அவதான் ஒழுங்கா குளிக்கவே மாட்டாளே, என்ன கோயிலுக்கு போறா? சரியா சொன்னீங்க நயன்தாரக்கா. அவளாவது கோயிலுக்கு போறதாவது என்ன, இந்த தெருவுல வரலன்னா வேற எந்த தெருலையாவது வியாபாரம் வித்துக்கிட்டு இருப்பா. என்ன விக்கிறான்னு தெரியல. வாங்கலியோ வாங்கலியோ வாய்க்கு ருசியான பக்கோடா. வாங்கலியோ வாங்கலியோ வாய்க்கு ருசியான பக்கோடா. கேட்டீங்களா? அவ பக்கோடா விக்கிறாக்கா, பக்கோடா. ஒருவேளை பாவக்காய் பக்கோடா விற்பாளோ? ஐயோ, எனக்கு வெங்காய பக்கோடானா கூட பிடிக்கும், பாவக்காய் பக்கோடா பிடிக்கவே பிடிக்காது. அந்த வளர்ந்து கட்ட லூசி என்னத்தை விக்குதுன்னு தெரியலையே. பக்கோடான்னு சொல்லுது, வாழைக்காய் பக்கோடாவா வெங்காய பக்கோடாவான்னு தெரியலையே. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவ வருலட்டி சவுண்டு மட்டும் 8 ஊருக்கு கேக்குது. ஆளையும் தேலையும். பக்கோடா பக்கோடா வாய்க்கு ருசியான சுவையான பக்கோடா. அட உச்சந்தல உத்தியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு. இது பாட்டன் சொல்லி தந்ததில்ல, யாரும் சொல்லி தந்ததில்ல பாட்டு. இது எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறது யாரு?
அத தப்பி இருந்தா என்னதில்ல சாமி கிட்ட கேளு. வாடி வாடி, ஒரே பாட்டு தான் போல. புளியம்பூ பூத்தாலும் அத பாடுவேன், புல்லின் மேல் பனித்துளிதான் அத பாடுவேன். ஐயோ ஐயோ, வாம்பாடே படாத பாடு, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு வேறையா பாடுற? அடியே நீலமண்ட நீலாம்பரி, என் பாட்டுக்கு என்ன, நான் நல்லாத்தானே பாடுறேன். ஆமாண்டி, என்ன பக்கோடா? வெங்காய பக்கோடாவா? சொல்ல முடியாது, பாவக்காய் பக்கோடா வச்சாலும் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயய்யா, எனக்கு பாவக்காய் சுத்தமா பிடிக்காது. போ போ, அந்த தெருவுக்கு போ. அட அரகுறை லூசு, எப்பவுமே அரகுறையா தான் கேட்கறது. பக்கோடான்னு சொன்னோன்னே எந்த பக்கோடான்னு சொல்லலையே, அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்படுத்தீங்க? சரிடி சின்ன பொண்ணு, என்னதான் அப்படி ஸ்பெஷல் பக்கோடா சொல்லேன். வாசனை வேற விதமா இல்ல வருது. ஏன் அன்னைக்கு அக்கா, இதுக்கு முன்னாடி போன ஜென்மத்துல நாயா பிறந்திருப்பீங்களோ? மோப்பம் பிடிச்சுக்கிட்டு திரியுதீங்க. ஆமாண்டி, வெறி நாயா பிறந்திருந்தேன். எனக்கு இப்ப வெறி வந்துருச்சு. உன்னை கடிச்சு கொதறட்டுமா? சரியே சொன்ன அன்னைக்கிளி. போடு போடு, இவ்வளவு 2 கடி கடி கடி. பக்கோடா வேணா வாங்கிக்கோங்க, இல்ல ஆளை விடுங்க, நான் பக்கத்து தெருல போய் வித்துட்டு வரேன். வழக்கம் போல உன் பங்கஜ மாமிட்ட போறியோட்டி. கிட்ட வந்தா வாசனையே தூக்குது. என்னடி பக்கோடா? மற்ற பக்கோடானா பங்கஜ ஆண்டி வாங்க தான் செய்வாங்க. ஆனா அவங்க ஐயராத்து பொம்பளைங்கிறதுனால இந்த சிக்கன் பக்கோடாவை வேணான்னு சொல்லிடுவாங்க. என்னது சிக்கன் பக்கோடாவா? ஹை, சிக்கன் பக்கோடாவா? என்னது சிக்கன் பக்கோடாவா? என்னது சிக்கன் பக்கோடாவா? உங்ககிட்ட தான் வெள்ளிக்கிழமை நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லடி. ஆட போ நீலாம்பரி, மற்ற நாள் நான்வெஜ் செஞ்சா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுட்டோம், கறி குழம்பு வச்சுட்டோம், ஆட்டு குழம்பு வச்சுட்டோம்னு 1008 கதை சொல்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமைனா யார் வீட்லேயும் எந்த நான்வெஜ்ஜும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சிலருக்கு வாய் குடு 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 குடுங்கல்ல, அவங்க எல்லாரும் என்கிட்ட தான் நான்வெஜ் வாங்குவாங்க. எப்படி எப்படி அடியே, அவன் நம்மளைத்தான் சாட மாடைய சொல்லுதா, உனக்கு புரியுதாட்டி? ஏன் புரியாம? நல்லா தான் புரியுது. அப்போ நீங்க கோவத்துல வாங்காம இருக்க போறீங்களோ? நான் ஏண்டி கோவப்பட போறேன்? திங்கிற விஷயத்துல எனக்கு கோவமே வராது. இப்படி வெள்ளிக்கிழமை அது மாதிரி நான்வெஜ் செஞ்சு வச்சிருக்கியே, யாரடி வாங்குவா? அக்கா, ஒரு உண்மையை சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும்க்கா. அதெல்லாம் நீ சொல்லு, அது உண்மையா பொய்யான்னு நாங்க சொல்றோம். அடியே நீலாம்பரி, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமட்டி. அப்படி என்னட்டி உண்மையை சொல்ல போற? சொல்லு பார்க்கலாம். மதனி, நீங்களும் கேளுங்க மதனி. ஐயோ, என் நாட்டுல தாங்க முடியல. அப்படி என்னடி உண்மை சொல்லு. இப்போ நான் சிக்கன் பொரிச்சிருக்கேன்ல, இது 10 கிலோ. இன்கேஸ் நான் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சிக்கன் பொரிச்சேன்னா வெறும் 5 கிலோ தான் பொரிப்பேன். மற்றவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க, வீட்டில் இருக்குன்றவாங்க, நேற்று தான் சாப்பிட்டேன்னுவாங்க. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா, நான் 10 கிலோ சிக்கன் பொரிச்சிருக்கேன். இந்த 10 கிலோ சிக்கனும் எனக்கு ஒரே மணி நேரத்தில் வித்துரும். அடப்பாவி, ஊர்ல எல்லாரும் அப்ப பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு திரியறாங்கன்னு சொல்றியா? சே, நான் அப்படி சொல்லவே இல்லக்கா. ஊர்ல எல்லாரும் பக்தி வேஷம் போட்டு திரியிறாங்கன்னு சொல்லல. ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமை கூட நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், அவங்க என்கிட்ட வாங்குறாங்கன்னு சொல்ல வரேன். என்ன பொண்ணு, அப்படியே சொன்ன? மத்த நாள் 5 கிலோ, ஆனா இன்னைக்கு 10 கிலோன்னு சொல்லல. இதுக்கு பதில் சொல்லுடி, சொல்லு சொல்லு சொல்லு. அதுவா, மற்ற நாள்லாம் அவங்க வீட்லயே நான்வெஜ் செஞ்சிருப்பாங்க. அதனால நான் நான்வெஜ் செஞ்சேன்னா அவ்வளவா விற்காது. பாதி பேர் வீட்டில் மீன் எடுத்துருவாங்க, மீதி பேர் வீட்டில் கறி எடுத்துருவாங்க. ஒரு சிலர் கருவாடு கூட செஞ்சிருவாங்க. ஒரு சிலர் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட போறேன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை யார் வீட்லையும் நான்வெஜ்ஜும் செய்ய மாட்டாங்க. சின்ன பசங்க ஆசைப்பட்டாலோ வாங்கி கொடுத்துருவாங்க. எப்படி எப்படி? ஓஹோ, அப்படியா? ஏன்டி, நீ இன்னைக்கு சிக்கன் வாங்க போறியா இல்லையா? நான் வாங்க மட்டும் இல்லாம என் பையனுக்கு சேர்த்து வாங்கி வைக்க போறேன். அவனுக்கு சிக்கன் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தாண்டி, நானும் வாங்கி வச்சுட்டு என் பையனுக்கு சேர்த்து வாங்கி வைக்க போறேன். ஆமா ஆமா, என் பொண்ணுங்களுக்கும் சிக்கன் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு என் மாமியார் சொல்லியிருக்காங்க. அதான் வீட்டுக்கு வெளியில கார்டன்ல வச்சே கொடுத்துட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளேயே போக சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை அதுமா ஒரு விரதம் இருக்கப்படாத யாராச்சும்? விரதம் இருக்கணும்னா நீங்க இருங்க, எதுக்கு எங்களை இருக்க சொல்லுவீங்க? விருப்பம் உள்ளவங்க விரதம் இருக்கட்டும், இல்லாதவங்களை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? சரி சரி, நான் ஒண்ணு விரதம் இருக்கல, நானும் பக்கோடா வாங்கத்தான் போறேன். இதுக்கு தானே இந்த பந்தா? அதுக்கு வயசுல பெரியவ ஒரு நல்ல காரியத்தை சொல்லணும்ல, வெள்ளிக்கிழமை சாப்பிடாதுன்னு. அதுக்கு முதல்ல வயசுல பெரியவங்க வாங்காம இருக்கலாம்ல, நீங்களே வாங்க போறீங்க, எங்களுக்கு இதுக்கு அட்வைஸ்? வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிடுங்க நான் யாருக்கிட்டையும் சொல்லல. சாப்பிடாதவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. விருப்பம் உள்ளவங்க சாப்பிடுங்க, என்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க நான் பண்றதை கண்டுக்காதீங்க. ஏதோ ஒண்ணு விக்குது, நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. எப்படிக்கா நான் சொல்றது? அதுவும் சரிதாண்டி.
நானும் ஒரு மாசம் ஆச்சு சிக்கன் எடுத்து சிக்கன் பக்கோடா செய்யணும்னா ரொம்ப டைம் ஆகும். இப்படி செஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் குடுறி. எக்கா பிளேட்டு தாங்க அளவு. இந்த பிளேட்ல எடுத்தா 50 ரூபா, இன்னொரு பிளேட்ல எடுத்தா 100 ரூபா, அந்த மாதிரி தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 50 ரூபா பிளேட்டை கொடுத்துருடி. எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு சிக்கன் குடுடி. குடுக்கறதான் குடுக்கற, எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கா கொடுத்துரு. எனக்கும் தான் 100 ரூபாய்க்கா கொடுத்துருடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை சும்மா ஒரு ஃபண்டுக்காக போட்டுட்டு இருக்கேன். பிடிச்சவங்க வீடியோ பாருங்க. பின்ன யாராவது ஒருத்தர் கமெண்ட்ல வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிட சொல்ற நம்ம சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு வீடியோல என்ன கழுவி ஊத்திட்டாங்க. சந்தேகமா இருந்தா நீங்களே போய் கமெண்ட்ல பாருங்க. நான் என்னதான் சொல்ல வரேன்னு யாரும் புரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைச்சா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதனால அந்த கமெண்ட்ல நான் கவலைப்பட போறதே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நேம்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய், see you.